மக்கள் முன் ஒரு உவமையை சொல்லினார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவன் தனது மூத்த குமாரனை நோக்கி, மகனே, இன்று என் திராட்சைத் தோட்டத்தில் வேலை செய்யப்போ என்றான். அதற்கு அந்த குமாரன், நான் போக மாட்டேன் என்று கூறினான். ஆனால் சில நேரத்திற்கு பிறகு அவன் மனம் மாறி மனந்திரும்பி திராட்சைத் தோட்டத்திற்கு போய் வேலை செய்தான். பின்னர் அந்த தகப்பன் இளைய குமாரனை அணுகி அதே வார்த்தையை சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று மரியாதையுடன் பதில் சொன்னான். ஆனால் அவன் போகவில்லை. இப்போது சொல்லுங்கள், இந்த இருவரில் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தான்? மக்கள் பதிலளித்தார்கள், மூத்த குமாரன்தான். அப்போது இயேசு அவர்களை நோக்கி கூறினார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஏனெனில் வாயால் ஆம் என்று சொல்லுவது முக்கியமில்லை, இதயம் மாறி கீழ்ப்படிந்து நடப்பதே முக்கியம். இன்று நாம் யார்? போகிறேன் என்று சொல்லி போகாதவர்களா, அல்லது மனந்திரும்பி தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களா? தேர்வு நம்மிடமே இருக்கிறது.